எந்த இடத்துல இருக்குது, இதோட டைமிங்ஸ் என்ன, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னது, அங்கே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்ன ரேட்ஸ் இருக்குது, அது மாதிரி வாட்டர் கேமு, ட்ரை கேமு, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஒசூர்லேருந்து ஃபன் வேர்ல்டு வந்து 45 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. ஆக்சுவலாக அது இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேசி நகர். ஜேசி நகர்னால் நம்ம பெங்களூர் டிவி ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஃபன் வேர்ல்டு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணலாம். நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணல, ஸோ டேரெக்டாகவே போய் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தப்போ ட்ரை கேம்ஸ் தனியாக, வாட்டர் கேம் தனியாக வந்து நம்ம டிக்கெட் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணிட்டாங்க போல். இன்னோட இங்கே கார்ட் ஃபெசிலிட்டி கிடையாது, கேஷ் ஆர் ஜிபே தான். வீக் டேஸில் ஒரு ப்ரைஸும் வீக்கெண்டில் வந்து ஒரு ப்ரைஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து சாட்டர்டே வந்தோம். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா 1500 ருப்பீஸு வாட்டர் கேம், ட்ரை கேம் ரெண்டுக்கும் சேர்த்து. இதில் ஒரு மிகப்பெரிய ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் அவுட் சைட் ஃபுட்டு வந்து கொண்டு வந்து சாப்பிட்லாம், ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. அதே மாதிரி ட்ரெஸ் கோடும் இது கிடையாது. நைலான் ட்ரெஸ்ஸாக வாட்டர் கேமுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில இதுலலாம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது, எந்த ட்ரெஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு, தனித்தனி லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது, லேடிஸ்க்கு தனியாக, ஜென்ஸ்க்கு தனியாக. அதுக்கு வந்து ஒரு 500 ருப்பீஸ் ரீஃபண்டபிள் டெபாசிட் கட்டணும். நம்மளோட நேமு, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு அந்த சென்சாரோடு இருக்கிற ஒரு ரிஸ்ட் பேண்டு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சேஃப்டியாக நம்மளோட திங்ஸ் அதில் வச்சுக்கலாம். திங்ஸ் எல்லாம் சேஃப்டியாக வச்சாச்சு. ஸோ நம்ம வந்து உள்ளே என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாட்டர் கேமோட டைமிங் வந்து காலையில் 10:30லேருந்து 4:00 வரைக்கும் தான். ட்ரை கேம்ஸ் வந்து ஃபுல் டே 7:00 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் கேம் போயிட்டு அதுக்கப்புறமா ட்ரை கேம் போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் கேமுக்கு வந்துட்டோம். இதில் நிறைய வந்து பசங்களுக்கு வந்து ஸ்லைடு இந்த மாதிரி நிறையாவே இருந்துச்சு, வேவ் பூல் இதெல்லாம் ரொம்ப ஜாலியாகவே பசங்க என்ஜாய் பண்ணாங்க.
உள்ளவே வந்து நெறைய ஃபுட் ஸ்டால்லாம் இருக்குது. ஸ்நாக்ஸு, அப்புறம் வந்து ஃபுட்ஸு இந்த மாதிரி நெறைய அவைலபிளா இருக்கு. ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. நெறைய சாட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. ஸோ வந்து அப்பப்போ வந்து வேணுன்றத வாங்கி சாப்பிட்டுக்கலாம். தண்ணியிலே விளையாண்டதுனால ரொம்ப பசி ஆயிடுச்சு. அதனால லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ட்ரை கேம் சைட் போகலான்னு சொல்லிட்டு லஞ்ச் அங்கேயே முடிச்சாச்சு. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ அங்கே இருக்க ஃபுட்டே வந்து வாங்கிக்கிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ட்ரை கேம் சைடு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் இங்கே பார்த்துட்டு திருப்பி அந்த 4:00 ஒரு தடவை போய் திருப்பி வந்து வாட்டர் கேம் விளையாண்டுக்கலான்னு சொல்லிட்டு பசங்க எல்லா ரைட்லையும் ஏறிட்டாங்க தைரியமா. ஃபஸ்ட்டு அவங்க போனது வந்து ஸ்கை ராக் தான். கொஞ்சம் ரொம்பவே பயமாவே இருந்தது. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க.
அப்படியே அங்கங்கே வந்து சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தோம். சில ரைட்லாம் பார்த்தா பக்கத்துலேயே நம்மலாம் போக முடியாது போல அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா அதுலயும் தைரியமா நெறைய பேர் போயிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரைட்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 அடி இருக்கும். பையன் வந்து எல்லா இடத்துலயுமே போயிட்டான். சரி போகட்டும். அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சின்ன பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாச்சு. இது 50 அடி அப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் இருக்கு. வாங்க வீடியோல பார்க்கலாம்.
ட்ரை கேம்ஸ் கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே டீ டைம் வந்துருச்சு. ஸோ ஸ்நாக்ஸு, டீலாம் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணோம். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போனது வந்து ஃபேமிலி ரைடு. ட்ரெயினில் வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே எல்லா ரைடுமே பார்க்குற மாதிரி கொஞ்சம் தூரம் வரைக்கும் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் போயிட்டு வந்தோம். இருக்கிறதுலேயே கொஞ்சம் ரொம்ப பயங்கரமாக டெரராக இருந்த ஒரு ரைடு அப்படின்னா இதுதான் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 100, 110 அடி ஹைட்டில் வந்து இந்த ரைடு இருந்தது. என் பையன் இதில் போயிட்டு வந்தான். கீழேருந்து அப்படியே மேலே ஹைட் வரையும் போய் திருப்பி கீழே இறங்கும் பாருங்களேன். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. வாங்க எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓரளவு திருப்தியாக எல்லா ரைடும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஒரு 6:00 போல கிளம்பியாச்சு. 7:00 வரைக்கும் இருந்துச்சு. ஏன்னா அங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வர டைமே ரொம்ப ஆகும். பெங்களூரில் டிராஃபிக் கேட்கவே வேண்டாம். ஸோ 6:00 வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஃபன் வேர்ல்டு வீடியோவை நீங்களும் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.